அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மை உடையவர்கள். நீயோ மாபெரும் கிருபையுள்ளவன், பாவங்களுக்கு மன்னிப்பு கோருவதை நீ விரும்பக்கூடியவன். நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் வேறு யாரிடம் மன்னிப்பு கேட்க முடியும்? எனவே நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வாழ்வில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இன்றோடு நீங்கும். வெறும் 5 நிமிடம் போதும். கடுமையான சோதனையில் இருப்பவர்கள், நிறைய பிரச்சனையில் இருப்பவர்கள், நெருக்கடியில் இருப்பவர்கள், கவலையில் இருப்பவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்கள். இனி உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளே இருக்காது. நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, அன்னி மசனிய ஜுர்ரு வ அந்த அரஹமர் ராஹிமின். மறுபடியும் சொல்றேன், அன்னி மசனிய ஜுர்ரு வ அந்த அரஹமர் ராஹிமின். இதன் அர்த்தம், நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டுவிட்டது, நீயோ கிருபையாளர்களில் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய். இந்த திக்கரை 11 முறை ஓதணும். இரண்டாவது திக்கிர், நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, வாஃபிசு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். மறுபடியும் சொல்றேன், வாஃபிசு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இதன் அர்த்தம், என்னுடைய காரியத்தை அல்லாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கின்றவனாக இருக்கின்றான். இந்த திக்கிரும் 11 முறை ஓதணும். மூணாவது திக்கிர், இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது ஓதிய துவா, ஹஸ்பனல்லாஹு வ நீமில் வக்கீல், நீமில் மௌலா வ நீமில் நாசிர். மறுபடியும் சொல்றேன், ஹஸ்பனல்லாஹு வ நீமில் வக்கீல், நீமில் மௌலா வ நீமில் நாசிர். இதன் அர்த்தம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக நல்லவன், பாதுகாப்பவனாக அவன் மிக நல்லவன், இன்னும் உதவியாளரான அவன் மிக நல்லவன். இந்த திக்கிரும் 11 முறை ஓதணும். நான்காவது திக்கிர், நபி நூஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா, நம்முடைய இந்த கஷ்டத்திற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒடுக்கி நமக்கு அந்த சோதனையை போக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த திக்கிர், அன்னி மஹலூஃபுன் வ அன் தசீர். மறுபடியும் சொல்றேன், அன்னி மஹலூஃபுன் வ அன் தசீர். இதன் அர்த்தம், எனவே நிச்சயமாக நான் தோல்வியுற்றவனாக இருக்கிறேன், ஆகவே இவர்களை எனக்காக நீ பழி வாங்குவாயாக. இந்த திக்கிரும் 11 முறை ஓதணும். கடைசியாக சலாவாத் 11 முறை ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மதின். இதன் அர்த்தம், நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். இதனை நாம் அனைவரும் ஓதி அல்லாவின் அருளும் நற்கிருபையும் பெறுவோமாக. ஆமீன். மறுபடியும் இந்த 4 திக்கிரும் சொல்றேன். முதல் திக்கிர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, அன்னி மசனிய ஜுர்ரு வந்த அரஹமர் ராஹிமின். 11 முறை ஓதணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வாஃபிசு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இதுவும் 11 முறை ஓதணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, ஹஸ்பனல்லாஹு நீமில் வக்கீல், நீமில் மௌலா, நீமில் நாசிர். நான்காவது திக்கீர், நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, அன்னி மஹலூஃபுன் வ அன் தசீர். இந்த 4 திக்கிரும் 11 முறை ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி, இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரோடு ஒருவர் இசைந்து பழகி அன்பு செலுத்திக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நூல் புகாரி 3038. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம்.
இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.